Hello everyone. நான் ராதிகா ஸ்ரீனிவாசன். How are you all? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் இதனால் நான் இதெல்லாம் நமக்கு பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். So I thought holidays are approaching for the children. So why don't you make whatever they like? First I am going to start with an Italian dish, spaghetti, pasta. பண்ணலாமா? இங்கே பாருங்க, இந்த பாஸ்தா நான் வந்து ஸ்பெகட்டி வந்து இது ஹாப்பி செஃப் இதில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது இட் இஸ் மேட் ஆஃப் வீட். அதுக்கு என்னென்ன, இது வந்து 500 grams இது, பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன்லி half of it. You see how it is, I will show you. See, it is just like a stick. இங்கே பாருங்க, இப்படி இருக்கும். ஸ்பெகட்டினா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்க. ஓகே, நான் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஆனியன் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியனோட வெஜிடபிள்ஸ், தட் இஸ் கேப்சிகம், ரெட் பெப்பர், டொமேட்டோ, தென் இதுக்கு ரொம்ப முக்கியம் பேசில் லீவ்ஸ். இது ரொம்ப நல்லது, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ். அப்புறம் இந்த பாஸ்தா அண்ட் பேசில் மிக்ஸ் பண்ண சாஸ், ஆಮೇಲೆ ரெட் சாஸ் அண்ட் கார்லிக் இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ். அப்புறம் இது ஆரிகானோ வித் பேசில், ஓகே, சீசனிங்க்கு. அண்ட் திஸ் இஸ் ஆரிகானோ, சால்ட் அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகேவா? நவ் I'll show you how I'm going to start it. இப்போ பாருங்க, இப்போ வந்து ஸ்பெகட்டியை ஒரு வெசல் எடுத்துட்டுருக்கேன் நான். அதில் தண்ணி விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சேர்த்துட்டு இதை பாயில் பண்ணணும். இதை நல்லா பாயில் பண்ணணும். இது ஒரு 20 to 30 minutes வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டோம். அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டோம். அப்புறம் இதை என்ன பண்ணுறதுங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் let us boil this. See how I am putting it. இது நல்லா டிப் ஆகணும். இது நல்லா டிப் ஆகிடும். எப்படின்னா, இது தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும், பாயில் ஆகிட்டே இருக்கிறச்ச இது உள்ளுக்குள்ளே ரின்ஸ் ஆகிட்டே வரும். இது எப்படி பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்க. நான் ரின்ஸ் பண்ணது பாருங்க, ஃபுல்லாக ரின்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஆலிவ் ஆயில் கொஞ்சோண்டு இது நான் விட்டுருக்கேன், கொஞ்சம். ஓகே, ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா பாயில் ஆகிருக்கு. நான் 30 minutes பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் ஆகிருக்கு, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நான் இதை வந்து இப்போ வந்து இதை எடுத்து இந்த ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போட்டு கோல்டு வாட்டர் நான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அது ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் ஐ வில் வாஷ் இட் இன் தி கோல்டு வாட்டர். நான் வந்து ஆலிவ் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன், வித் ஒரு 1.5 teaspoon நல்ல டேபிள் ஸ்பூன் இது கோகனட் ஆயிலும் போட்டுருக்கேன். இப்படி உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, கோகனட் ஆயில்லே பண்ணுவோம். நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணுவோம். இது சால்ட் நான் இதை சொல்ல வந்துட்டேன். சீஸும் வேணும். ஓகே, சீஸ் யூ ஷுட் யூஸ் சீஸ் ஆல்சோ. யூ கேன் ஆட் சீஸ் அண்ட் யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் வெஜிடபிள்ஸ். சுக்கினி ಏನು ಬೇಕೋ யூ கேன் ஆட். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். See, now I have added tomato also. You can add capsicum, green capsicum and red pepper. I'm adding all the vegetables whatever I have, and basil is must. You add it, and then after 5 minutes you can add this garlic. Okay, இப்போ பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம். Now you see the vegetables how I have done. See how it is half boiled. Now I'm going to add this. நான் வந்து இந்த ஸ்பெகட்டி ஆட் பண்ண போகிறேன். Now I added all the vegetables. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்புறம் அதுக்கு என்னென்ன மசாலா, oregano,
அப்புறம் see, this is tomato and basil sauce. If you want ordinary sauce also you can put. Ordinary sauceum போடலாம் நீங்கள். டொமேட்டோ பேசில் சாஸு ரெண்டும் போட்டிருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, இது நான் ஆயிடுத்து. இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டேன் நான். see how it is. பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் அது மேலே நான் வந்து சீஸ் போடணும். சில பேர் க்ரீமும் போடுறேன், பட் நான் க்ரீம் போடலை. சீஸ் போடுவோம். சீஸ் போட்டு ஓகே, இட்ஸ் டன், முடிஞ்சாச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டுட்டும் அது எப்படி இருக்குங்கிறத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு எப்படி இருக்குது என்ன நெக்ஸ்ட் இதுக்கு எனக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், comment and share and subscribe to my channel. Thank you. Enjoy, children. Happy holidays. It is coming very soon. Bye.